மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். உதயநிதிக்கு இருக்கிற வாய்க்கு எங்கேயாவது வலுவா வாங்க போகுது அப்படின்னு நினைச்சேன். வாய் இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு, அந்த வாயில சொன்னதை கொஞ்சமாவது செய்யறதுக்கு அறிவு இருக்கணும், இல்லைன்னா மனசாவது இருக்கணும். எதுவுமே கிடையாது, வெறுமனே நான் வாயால வடை மட்டும்தான் சுடுவேன் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயாவது செம்மையா வாங்குபட போற அப்படின்னுதான் அர்த்தம். இப்படிதான் உதயநிதி கண்ட இடத்துலயும் வாயை கொடுத்துட்டு அவங்க தாட்டம் பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் தோண்டி எடுத்து எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் எப்பவுமே நடக்கும். தேவையில்லாம வாயை கொடுத்து ஏன்டா எனக்கு பாட்டு வாங்கி வைக்கிற அப்படின்னு கருணாநிதியோட ஆன்மா தயிர் வடையை சாப்பிட்டுட்டு அந்த கூவக்கரையோரம் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான் டெய்லி. அந்த அளவுக்கு உதயநிதி அடி வாங்கி கொடுக்குறாரு. இன்னைக்கு அவரோட தங்கச்சி, அதாவது மூக்க அழகிரியோட மகள் கயல்விழிய உதயநிதியை காரி துப்பியிருக்காங்க, கழிவு ஊத்திருக்காங்க. அதை பத்தி நாம பார்க்க போறோம். அது மாதிரி திமுகவோட மூத்த அமைச்சர்கள் பலர் தோல்வியின் பிடியில களத்துக்குள்ள போக முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த திமுக உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, இவனுங்க வாட்ஸ்அப்ல எதையாவது எழுதி வச்சிருவானுங்க. எந்த கருமத்தையாவது எழுதி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கருணாநிதி பெரியார் அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. அப்புறம் வாங்கி தோண்டி எடுத்து திட்ட வேண்டியதுதான். அதுதான் உதயநிதியும் பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்க இவனோட ரைட் அப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒப்பனை செய்தால் எம்ஜிஆர் ஆகலாம், கற்பனை செய்தால் கூட யாரும் கலைஞர் ஆக முடியாது, இப்படிதான் எழுதிட்டு இருப்பானு. ஏண்டா அந்த கருமத்தை நாங்க எதுக்குடா கற்பனை பண்ணி பார்க்கணும்? நீ வேணா கற்பனை பண்ணி பாரு, திருட்டு ரயில்ல கக்கூசிலேயே உட்காந்துட்டு வர்ற மாதிரி. இந்த கருமத்தை எதுக்குடா நாங்க கற்பனை பண்ணி பார்க்க போறோம்? ஒப்பனை செய்தால் எம்ஜிஆர் ஆகலாமா, கற்பனை செய்தால் கலைஞர் ஆக முடியாதான். எவனாவது இந்த மாதிரி ஒரு கேவலமான கற்பனையை பண்ணி பார்ப்பானா? அதனாலதான் எவனுமே பண்றது இல்லை. நான் என்ன சொல்றேன், எத்தனையோ பேரு சின்ன சின்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் எம்ஜிஆர் போட்டாவே அதுல போட்டிருப்பாங்க. காமராஜர் போட்டா இருக்கும், எம்ஜிஆர் போட்டா இருக்கும். எவனாவது ஒருத்தன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற லெட்டர் பேட் கட்சியே எடுத்துக்க, எங்கேயாவது ஒருத்தன் சின்னோண்டு கட்சியில ஓரத்துல எங்கேயாவது கருணாநிதியோட உருவத்தை பொறிச்சிருக்கானான்னு பாரு, போட்டிருக்க மாட்டான். ஏன்னா அந்த கருமத்தை அவன் கற்பனை செஞ்சு கூட பார்க்கணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த மூஞ்ச போட்டோம்னா எவன்டா ஓட்டு போடுவான், இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். ஆனா அவ்வளவு ஏன், இன்னைக்கும் நீங்க அதிமுக ஒரு 100 பேர்த்த பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேரு பாக்கெட்ல போட்டோவை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட போட்டோ இருக்கும். மீதி 90 பேர் பாக்கெட்ல எம்ஜிஆர் போட்டோவும் அம்மா போட்டோவும் தான் இருக்கும். ஓரத்துல வேணா எடப்பாடி பழனிசாமி அவரோட போட்டா சின்னதா இருக்கும். நீ திமுக ஒரு 100 பேரை பிடிச்சிட்டு வா, ஒருத்த கூட கருணாநிதி போட்டா வச்சிருக்க மாட்டேங்கிறான். எல்லா பயிலும் ஒரு 50 பேர் ஸ்டாலின் போட்டா வச்சுட்டு தெரியும், ஒரு 50 பேர் உதயநிதி போட்டா வச்சிருப்பான். இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் போட்டாவே 2-3 வருஷம் தான் தூக்கி போட்டுட்டு இன்பநிதி போட்டாவை சொல்லிடுவானுங்க. நீங்களே கருணாநிதி போட்டா வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இதுல அடுத்தவன் ஒப்பனை செஞ்சு கற்பனை செஞ்சு கிழிச்சு அறுத்து தள்ளுணுமா உங்களுக்கு? யாராவது கருணாநிதி போட்டா எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆனா அவ்வளவு வேண்டாம். நாங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, எங்க நான் கருணாநிதி ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்டு பாரு பார்ப்போம், எவனாவது போட்டுருவானா அப்படின்னு. ஒப்பா ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ரெட்டலைக்கு போட்டோம். சரி, உங்க அப்பா போன பிறகு நீ திருந்தி இருப்பேன்னு நினைச்சு உனக்கு ஓட்டு போட்டோம். இல்ல இன்னும் நீ இன்னும் கோரி வரணும் தான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மரியாதையா ஓடிப்போ அப்படின்னு சொல்லிதான் விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இவங்க கருணாநிதிக்கு பாட்டு இப்படிதான் வாங்கி கொடுக்கறது தேவையில்லாம. இப்ப உதயநிதி என்ன பண்றாரு, போற இடத்தெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் காலில் விழுந்தவர் தமிழ் கலாச்சாரம், பால் டாயில் குடிக்கிறது என்ன தமிழ் கலாச்சாரமா? திருப்பி கேட்டா மூஞ்ச எங்க வச்சுக்கிட்டீங்க? இப்ப என்ன ஆகி போச்சு, கனிமொழி அதுவும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எங்களை எதிர்த்தவர்களுக்கு எல்லாம் மலர் வளைய வச்சோம் நாங்க. ஏன் அப்ப கருணாநிதிக்கு என்ன வச்சீங்க? கருணாநிதிக்கு மலர் வளையம் தானே வச்சீங்க, கூட கொஞ்சம் தயிர் வடை வச்சீங்க, முரசொலி பேப்பர் வச்சீங்க. அப்ப அவரும் உங்களை எதிர்த்தாரா? செத்து போனா யாரா இருந்தாலும் மலர் வளையம் தான்மா வைப்பாங்க. உங்க குடும்பத்துல எவனும் ஜாவே மாட்டானா? நீங்களாம் என்ன அஸ்வத்தாமனா காட்டிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க 1000 வருஷமா? கலந்து பேசுங்கம்மா அப்படின்னு நான் சொல்லல, அழகிரியோட மகள் கயல்விழி சொல்லியிருக்காங்க. என்னன்னு இந்த மாதிரியான கீழ்த்தரமான பேச்சுகள் எல்லாம் ஸ்டாலின் கண்டிக்காம விட்டாரு. உதயநிதி இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர் வயசுல மூத்தவர், எவ்வளவு அனுபவம் மிகுந்தவர், அவருக்கான மரியாதை கொடுக்க தெரியல உதயநிதிக்கு. இத ஸ்டாலின் கண்டிக்காம விட்டுட்டாரு. கருணாநிதி இருந்தா கண்டிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு உருட்டை இடையில உருட்டினாங்க. அது அவங்க தாத்தாவுக்கு பேத்தி மரியாதை கொடுத்துட்டு போவோம். பட் நம்ம அந்த கருணாநிதி இருந்தா கொடுத்திருப்பாருன்னு சொன்னுச்சுல, அதை அப்படியே ஓரமா வெட்டி தூக்கி அண்ணாண்ட கடாச்சிருவோம். ஏன்னா கருணாநிதி எவ்வளவு கீழ்த்தரமா பேசினாருங்கிறதெல்லாம் பேசினா அப்புறம் மறுபடியும் உதயநிதியால நான் கருணாநிதியை தான் பாடணும். இந்த அம்மா பேசுனது உதயநிதிக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. தேவையில்லாம இந்த மாதிரி பேசி அநாகரிகமான அரசியலை பண்ணிட்டு இருக்காப்புல தம்பி. இத்தனைக்கும் உதயநிதி அண்ணன் வேணும்.
கழுவி 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 ஊத்தி இருக்கு. ஸ்டாலின் இதை கண்டிக்கலன்னு. ஸ்டாலினுக்கு இது உதயநிதி என்ன பேசினாருன்னே தெரியாது. என்னப்பா தம்பி இப்படி பேசுனியா? சூப்பர்ப்பா அப்படின்றாரு. எவனா ஒரு அதிகாரி சைட்ல அங்கேருந்து வந்து, அண்ணே தம்பி பேச்சு அப்படின்னாலும் அப்படியா, ஆக தம்பி தான் நம்மள வெள்ள வைக்க போகுது அப்படின்னு அவரும் நீ பேசுறா மகனே அப்படின்னு சொல்லி புலகாங்கிதான் அடைஞ்சிருவாரு. இவர் என்ன, இவர் சொல்லின் செல்வர்ல இவரு அப்படியே ஆவல தொடங்கி அக்கு வரைக்கும் அறுத்து தள்ளிடுவாரு. கசட தப்பற எமன இறல வளலன்னு அப்படியே இழுத்து கிழிச்சு தள்ளிடுவாரு இவரு. அப்படித்தானே இப்ப அங்கங்க பாட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க வீட்டு பெண்மணியே சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல நாம துப்புறதுக்கு எதுவும் இல்லை. சரி, இப்ப அரசியல் நிலவரம் என்னன்னா, பல முக்கிய அமைச்சர்கள் களத்துல திணறாங்க. ஃபுல்லா எல்லா அமைச்சர்களுமே அப்படிதான். நம்ம ஷார்ட்டா ஒரு 2-3 பேத்த மட்டும் பாத்துருவோம். அதுலயே உங்களுக்கு தெரியும். முதலாவது தொகுதி குன்னம். மின்னும் குன்னம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். குன்னம் மின்னுச்சா என்னன்னு தெரியல, ஆனா அவர் கொடுத்த கிண்ணம் மின்னுச்சு. நல்லா பல புது கிண்ணம் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அந்த கிண்ணம் தான் மின்னுச்சு, குன்னம் மின்னல அப்படிங்கறதான் குன்னம் மக்களுடைய பார்வையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சரண்யா அன்பழகன் ஐஜேகே சார்பா வேட்பாளர் அறிவிச்ச உடனே படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவோம் அப்படின்னாங்க. ஒரு வாரம் பிரச்சாரம் போச்சு, ஜெயிச்சிருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பயங்கர டஃபா தான் போவோம், ஆனா ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் போச்சு, ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. இப்ப என்னடான்னா தெரியல, பயங்கரமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சரண்யா அன்பழகனோட கிரேஸ் எகிரிக்கிட்டு இருக்கு. இதை தோல்வி பயத்தை எப்படி சிவசங்கர் வெளியிட்டுட்டாரு அப்படின்னா, அந்த அம்மா ஒரு சின்ன வயசு பெண்ணு, இத்தனைக்கும் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துச்சு. அதை எதிர்த்து போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்கிற அளவுக்கு சிவசங்கர் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் கள நிலவரம். குன்னத்துல பாத்தீங்கன்னா ஐஜேகே அந்த கட்சி, உடையார் சமூக கட்சி அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த அம்மா உடையார் வாக்குகள் அதிகபட்சமா கிட்டத்தட்ட 30% இருக்கக்கூடிய தொகுதி மொத்தமா சரண்யா அன்பழகனுக்கு விழுவுது. வன்னியர் சமூக மக்களும் 30% இருக்காங்க. அமைச்சர் சிவசங்கர் வன்னியர். ஆனா அங்க வன்னியர் கிராமத்துலதான் விரட்டி அடிக்கிறாங்க, இங்க உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த தேர்தல்ல பொன்பரப்பி கலவரம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எத்தனை வன்னியர்கள் மேல பிசிஆர் கேஸ் போடப்பட்டுச்சு, அதுக்கெல்லாம் இந்த சிவசங்கர் அவர்கள் துணையா இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. வன்னியர்கள் ஓட்டு சிவசங்கருக்கு இல்லை அப்படின்னு. அப்ப சிவசங்கர் பெருசா நம்பியது என்ன அப்படின்னா, அங்க பட்டியல் சமூக வாக்குகள் நிறைய இருக்கு, அதை முழுசா வாங்குறார். மறுபக்கம் ஆலத்தூர் ஒன்றியத்துல அமைச்சர் நேரு அவர்களுடைய மைத்துனர் கிருஷ்ணமூர்த்தி, ஆலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி பெரியவரும்பாங்க. அவர் ஒரு ரெட்டியார் ஓட்ட ஃபுல்லா வளர்ச்சி சிவசங்கர் அவர்களுக்கு கொண்டாடுவாரு. அவர் மூலமா தான் கடந்த தேர்தலில் கூட ஜெயிச்சாரு. ஆனா இங்க துரதிருஷ்டவசமா சிவசங்கர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த அன்னைக்கு அந்த கிருஷ்ணமூர்த்தி பெரிய விபத்துக்குள்ளாகி திருச்சி மருத்துவமனையில ஐசியூல இருக்கார். அவர் இல்லாம அந்த பகுதி வாக்குகள் என்ன செய்யறதுன்னே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரு. மின்னும் குன்னம் அப்படின்னு இருந்ததா, இப்ப மங்கும் குன்னம் ஆயிடுச்சு. சிவசங்கர் அவர்கள் தோல்வியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கார். அதே மாதிரிதான் சேகர் பாபு. எடுத்த உடனே அடிச்சிருவோம், தீத்துருவோம், காசு கண்ணாப்புன்னு இருக்கு. நீங்க துறைமுகம் தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய தையல் மிஷின் எல்லாம் கொடுத்து இலவச பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த இலவச பயிற்சி கொடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அந்த பயிற்சியில இருந்த பெண்களை அவங்களுக்கு மிஷின் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வலுக்கட்டாயமா காலையிலயும் மாலையிலயும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. காசு கொடுத்துருவாங்க, 200-300 வழக்கம் போல கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பெண்களை கேட்கும் போது என்ன பண்றது, வீட்டுல உட்கார விட மாட்டாங்க, டார்ச்சர் பண்றாங்க, இழுத்துட்டு வந்தே ஆகணும்னு வற்புறுத்துறாங்க. நாங்க ஓட்டு கேட்க போவோம், ஆனா நிச்சயமா சேகர் பாபுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்காங்க. எதிர்தரப்புல ராயபுரம் மனம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் நல்ல யதார்த்தம் தெரிஞ்ச அரசியல்வாதிங்கிறதால சேகர் பாபு எப்படியெல்லாம் டகுல் பாட்சா வேலை காட்டுவார் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே அவரும் தெரிஞ்சு வலுவான அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்குமே டஃப், கொஞ்சம் சேகர் பாபு பின்தங்கி இருக்கார் அப்படிங்கறதுதான் கள நிலவரம். அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்த்து நிக்கிறவர் பாக்குமார் ஒரு வலுவான வேட்பாளர் தான் அதிமுகவுல. ஆனாலும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வலுவா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா இங்கதான் நவல்பட்டு விஜய் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை டிவிக்கு போட்டுச்சு, செம்ம ஸ்பீடா வேலை பாக்குறாங்க. மறுபக்கம் திருச்சி கிழக்கு பக்கத்து தொகுதியிலேயே விஜய் நிக்கிறதால இதோட இம்பாக்ட் அந்த தொகுதியிலும் பாதிப்பை கொடுக்குதுங்கிறதால நவல்பட்டு விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சேர்த்து அன்பில் மகேஷ பலி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு களத்துல அப்படிங்கறதுதான் கள நிலவரம். குறிப்பா பனையக்குறிச்சி, சர்க்கார் பாளையம், இந்த பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே அன்பில் மகேஷுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு. திருவரம்பூர் நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே
நவல்பட்டு விஜி பிரிகிறார் அப்படிங்கறதால அன்பில் மகேஷ் மும்முனை போட்டியில கொஞ்சம் பின்தங்கி இருக்கார் அப்படிங்கறதுதான் கள நிலவரம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி கரூர்ல நிக்கிறதுக்கு ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜிக்கு தோல்வி அப்படிங்கிறது உறுதியானதாலதான். கொங்கு வேளாள கவுண்டம் பேரை கெடுத்ததே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு அங்க உள்ள மக்கள் எல்லாரும் திரண்டதால இனிமே நம்ம ஜாதியை சொல்லி ஓட்டு வாங்க முடியாதுன்னு இருக்கையிலேயே கொங்கு வேளாளர்கள் கம்மியா இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில இருக்கிற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப கோவை தெற்குல போய் அம்மன் அர்ஜுன் அவர்கள்ட்ட போட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த கரூர் கேங்க பூரா அங்க கொண்டு விட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வேலையை வழக்கம் போல லேகியம் வைக்கக்கூடிய வேலையை பாக்குறாரு. அதை எல்லாத்தையும் அம்மன் அர்ஜுன் அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பகுதியில இருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்கள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய வாக்கு, இஸ்லாமியர்களோட வாக்கு உக்கடம் பகுதியை கொஞ்சம் அதுல சேரும். அதுல வரக்கூடிய வாக்கை நம்பி நிக்கிறார். ஆனா அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பட்டியல அடையறதுக்கு தயாரா இல்ல, மாறா செந்தில் பாலாஜி பாறையில ஏத்ததான் தயாரா இருக்காங்க அரசியல் ரீதியா. அந்த வகையில செந்தில் பாலாஜிக்கும் பெருத்த பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததா திருமயம் தொகுதி, நான் நிச்சயமா தோக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல முக்கியமான இடம் அப்படிங்கிறது ரகுபதிக்கும் இருக்கு. ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் மலை விகாரத்துல ஏன் தீபத்தை அங்கதான் ஏத்தணுமா, ஏற்கனவே ஏத்தன இடத்துல ஏத்துக்கடா, போனோம்னா சுடுகாட்டுல தான்டா இருக்கணும் அப்படின்னாரு. அதாவது அந்த தீபம் ஏற்கனவே ஏத்தன இடத்துலயே ஏத்தணுமா, அந்த தீப தூண்ல ஏத்தக்கூடாதான். அதுக்கு உதாரணமா சொல்றாரு பணத்தை சுடுகாட்டுல தான்டா இருக்கணும்னு. அப்புறம் என்ன கருணாநிதிக்குடா, கருணாநிதியை கொண்டு சுடுகாட்டுல கண்ணம்மாப்பேட்டையில வைக்காம கொண்டு வந்து பீச்சில் வச்சிங்கன்னு திருப்பி கேட்டா மூஞ்சி எங்க வச்சுக்குவாங்க? பணத்தை சுடுகாட்டுல தானே வைக்கணும். அப்ப கருணாநிதி பணத்தை ஏன் சுடுகாட்டுக்கு கூட்டு போகாம கூவக்கரையோரமா கொண்டு போய் புதைச்சிங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கலாம்ல. இங்க அது இவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. கடந்த தேர்தலே பாத்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டுல தான் திருமயம் தொகுதியில ரகுபதி ஜெயிச்சார். அங்க இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளரும் வலுவான வேட்பாளர் அப்படிங்கறதால இந்த முறை வெற்றி பெறக்கூடிய சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இந்த அமைச்சர்கள் எல்லாமே களத்துல தடுமாறிட்டு இருக்க, உதயநிதி ஏதாவது குட்டி கலாட்டா பண்றேன்னு இந்த மாதிரி போட்டோவை காமிச்சு லேகியம் வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போன வாட்டி செங்கல்ல தூக்கின மாதிரி இந்த வாட்டி ஒரு போட்டோவை தூக்கிட்டு திரியிறாரு. பட் அது எல்லாமே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் களத்தோட உண்மையான நிலவரம். இப்ப திமுக தோல்வி, கண்டிப்பா ஆட்சி இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்ப சபரீசன் தொகுதி வாரியா போய் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு இருக்க. கூட்டத்தை போடலாம், காசை கொடுக்கலாம், ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் காசை அமைக்கிறலாங்கிற முடிவுல திமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க. ஏன்னா இவன் அமைச்சரா இருந்து 5 வருஷம் ஒத்த பைசாவோட கீழ்மட்டத்துல உள்ளவனுக்கு செய்யல, அவன் பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அவன் 4 பினாமியை வளர்த்துட்டு போய் செட்டில் ஆயிட்டான். திரும்ப ஆட்சிக்கும் நாம வரப்போறதில்ல, அதனால ஓட்டுக்கு கொடுக்குற காசு தான் கடைசி காசு, பதுக்கிடுவோம் அப்படிங்கிற முடிவுல 200 ரூபா உடன்பிறப்புகளும் வந்திருக்காங்க. 200 ரூபாயை வச்சு அவங்களும் எத்தனை நாள் தான் வாழ்வாங்க பார்ப்போம். அதனால அவங்களும் காசை அமுக்கிற முடிவுல வந்தது அப்படிங்கறதால இந்த தேர்தல்ல திமுகவுக்கு சமாதி கட்ட போவது உறுதியாயிடுச்சு. இறுதி ஊர்வலத்துக்கு எல்லாரும் வந்துருங்க, தொடர்ந்து பேசுவோம்.